வணக்கம் நேயர்களே, கும்பராசிக்குரிய கார்த்திகை மாத ராசி பலன் 17-11-2025 முதல் 15-12-2025 வரை. உடல் ஆரோக்கியம் சீராகும். கும்பராசி நேயர்களே, கார்த்திகை மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் சனி வக்ர நிவர்த்தியாகி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே இனி ஆரோக்கியம் சீராகும். பம்பரமாய் சுழன்று பணிபுரிவீர்கள். மந்த நிலை மாறி மகிழ்ச்சியான நிலை அமையும். இந்த மாதத்தில் இல்லத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். தொழில் வளர்ச்சி கருதி மாற்றினத்தவர்களை பங்குதாரர்களாக சேர்த்துக்கொள்ள முன்வருவீர்கள். குடும்பத்தில் ஒருவருக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் யோகம் உண்டு. மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு 2-11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அங்கனம் தன லாபாதிபதியான குரு பகவான் கார்த்திகை 2ஆம் தேதி முதல் வக்ரம் பெறுகிறார். இது அவ்வளவு நல்லதல்ல. தனவரவில் தடைகள் ஏற்படும். புதியவர்களை நம்பி பொறுப்பை ஒப்படைத்து ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும். மேலும் உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் வரலாம். இது போன்ற நேரங்களில் வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து குரு பகவானை வணங்குவது நல்லது. திசை மாறிய தென்முக கடவுளை வழிபட்டு வந்தால் மிகுந்த நன்மையை கொடுக்கும். விருச்சிக ராசி சுக்கிரன். கார்த்திகை 11ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 4-9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வந்து அங்குள்ள செவ்வாய் மற்றும் சூரியனோடு இணைகிறார். எனவே சுக்கிரமங்கள யோகம் உருவாகிறது. பிள்ளைகளின் கல்யாணம் சம்பந்தமான எடுத்த முயற்சிகள் கைகூடும். பெற்றோரின் மணிவிழா, முத்துவிழா, பவளவிழா போன்றவை நடைபெறும் சூழல் உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவோடு பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள். கார்த்திகை 20ஆம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 3-10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் லாபஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் நல்ல நேரம்தான். என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று லாபத்தை கொடுக்கும். புதிய கூட்டாளிகள் வந்திணையலாம். தள்ளிச் சென்ற ஒப்பந்தங்கள் தானாக வந்து சேரும். அரசு வழியில் சலுகைகள் கிடைக்கும். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். உடன்பிறப்புகளின் திருமண வாழ்க்கைக்கு முன்னின்று வழிநடத்தி வைப்பீர்கள். கார்த்திகை 20ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு புதன் வருகிறார். உங்கள் ராசிக்கு 5-8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரத்தில் அங்குள்ள சூரியனோடு இணைவதால் புத ஆதித்ய யோகம் ஏற்படுகிறது. எனவே அரசு வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும். உத்தியோக முயற்சி பலன் பெறும். ஊர் மாற்றம், வீடு மாற்றம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். தொழில் பழைய கூட்டாளிகளை விலக்கிவிட்டு புதிய கூட்டாளிகளை இணைத்துக்கொள்ள முன்வருவீர்கள். உறவினர்களின் பகை அகலும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஒரு தொகை செலவழித்த பிறகே அடுத்த தொகை கரங்களில் புரளும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மாற்றமும் ஏற்றமும் உண்டு. கலைஞர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். மாணவ மாணவிகளுக்கு போட்டிகளில் வெற்றி கிடைக்கும். பெண்களுக்கு பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். மாத கடைசியில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். இந்த மாதம் வாராகி வழிபாடு வளர்ச்சியை கொடுக்கும். பணத்தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் நவம்பர் 19, 20, 23, 24, 30, டிசம்பர் 1, 4, 5, 15. மகிழ்ச்சி தரும் வண்ணம் கருநீலம். மாதத்தின் தொடக்க நாளிலேயே உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகிறார். இது நன்மைதான். அதே நேரம் 12ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் சனி விளங்குபவர். எனவே இந்த காலத்தில் நல்ல சம்பவங்கள் பலவும் நடைபெறும். நடக்கும் செயல்களில் வெற்றி கிடைக்கும். பொருளாதார நிலை உயர்வடையும். புண்ணிய கைங்கரியங்களுக்கு கொடுத்து உதவுவீர்கள். வாழ்க்கை பாதையில் புதியவர்களை சந்திக்கும் சூழல் உருவாகும். அவர்கள் வாயிலாக பொருளாதார நிலை உயர வழிவகுத்து கொள்வீர்கள். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்கும்.